சிங்கப்பூர் ஃபேன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் ராஜா சார் அவர் இந்த ப்ரோக்ராம் வரும்போது ஒரு ப்ரொமோலே என்ன சொன்னார்னா, என்னுடைய உறவுகளே என்னுடைய இன்னொரு ஒரு ஊரான அப்படிங்கிறத அவர் வந்து கனெக்ட் பண்ணி அப்படி வந்து பேசுறாரு. அதுல நீங்க அந்த பாஸ் நோட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அதுல அப்படி போயிட்டு எனக்கு சந்தோஷ் ட்ரம்ஸ் வாசிக்கும் போது ஒரு இது தெரியும். அதுல முக்கியமான ட்ரம்ஸ்ல ஒரு ஸ்ட்ரோக் ஷாட் ஒன்னு இருக்கு அந்த சாங்ல. அது என்னது? பாத்தீங்களா, கரெக்டா சொல்றாரு. ரிம் ஷாட். ஜென்சியம்மா வாய்ஸ்ல அப்படி போயிட்டு வரும். அந்த சரணத்துல ராஜா சார் வாய்ஸ் அப்படி நுழையும். தேடினேன் ஓ என் ஜீவன் போடு. தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே. குயில் பாட்டு பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்றது, நீங்க இப்ப சோகமா இருக்கீங்களா, குயில் பாட்டு உங்களுக்கு சோகமா இருக்கும். நீங்க ரொமான்டிக் மூடில இருக்கீங்களா, குயில் பாட்டு உங்களுக்கு ரொமான்டிக்கா இருக்கும். குயில் பாட்டு செல்வதெங்கே மனம். சிங்கப்பூர் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். சிங்கப்பூர்ல இப்படி ஒரு லொகேஷன்ல, சிங்கப்பூர்ல தான் நிக்கிறோம் அப்படின்னு கிராபிக்ஸ் இல்லாம சிங்கப்பூர்ல ஒரு முக்கியமான லொகேஷன்ல நிக்கிறோம். அதுவும் முக்கியமான ஒரு சில விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நிறைய அன்பு நண்பர்களோட. வெல்கம் மிஸ்டர் கார்த்திக், ப்ரொடியூசர் ஆஃப் ராஜா ரிட்டர்ன்ஸ். அந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு ஷோ ப்ரொடியூசர் இங்க வந்திருக்காரு. சென்னையில இருந்து கீபோர்ட் பிளேயர் மியூசிஷியன் எழில் வந்திருக்காரு. அப்புறம் சவுண்ட் ஆஃப் மெலடிஸ் அப்படிங்கிற பேண்டோட ட்ரம்மர், அதோடைய ஆர்கனைசர், சிங்கப்பூர்ல ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷ் வந்திருக்காரு. இதே ராஜா ரிட்டர்ன் ஷோவோட அது மட்டும் இல்லாம இங்க இசையை கொண்டு வந்து சிங்கப்பூர்ல கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற மாஸ் ஸ்டுடியோஸ் கார்த்திக் வந்திருக்காரு. அவர் கூட நம்ம சாதிக் சார் வந்திருக்காரு. அவர் வந்து இங்க ரொம்ப வருஷமா வந்து மியூசிக் ஃபீல்ட்ல இங்க பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ உங்களுடைய பேண்ட் பேர் சொல்லுங்க சார். சிங்கப்பூர் மெலடி பீட்ஸ். சிங்கப்பூர் மெலடி பீட்ஸ் அந்த பேண்ட்ல ரொம்ப நாளா அசோசியேட்டடா பாடிட்டு இருக்காரு. ஆமா, பல ரசிகர்களை உருவாக்கி சிங்கர்ஸே உருவாக்கிட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். சிங்கப்பூர் அப்படின்னும் போதே ஒரு ஸ்பெஷல் இருக்கு சார். சிங்கப்பூர்லயே சிங் இருக்கு. ஸோ சிங்கிங் இல்லாம இந்த ஊரே கிடையாது. ஓகே, அதனால இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பேச போறது ராஜா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னும் போது உலகம் பூரா ராஜா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுல சிங்கப்பூர் ஃபேன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் ராஜா சார் அவர் இந்த ப்ரோக்ராம் வரும்போது ஒரு ப்ரொமோலே என்ன சொன்னார்னா, என்னுடைய உறவுகளே என்னுடைய இன்னொரு ஒரு ஊரான அப்படிங்கிறத அவர் வந்து கனெக்ட் பண்ணி அப்படி வந்து பேசுறாரு. அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அப்படின்னு அவர் வந்து பிரியா படத்துல சிங்கப்பூரை பத்தி பாடாத பாட்டே இல்லை. அவ்வளவு அற்புதமான பாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் ராஜா சாருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மனம் தொட்ட, நீங்க மனசுல வந்து யோசிக்கிற, இது வந்து என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியலங்க, இப்படி ஒண்ணு பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுடைய அனுபவங்கள்ல? நிறைய பாடல்கள் சொல்லுங்க சார். அதுல ஒரு பாட்டு அலைகள் ஓய்வதில்லை. காதல் ஓவியம் காணும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம். அவர் பாடினது இன்னைக்கும் மிகப்பெரிய காவியம். ஏன்னா அன்னைக்கு லைவ் மியூசிக்ல நீங்க அந்த கேட்கிற அத்தனை சத்தத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அந்த காதல் ஓவியம் சாங்ல இருக்கக்கூடிய அந்த வீணை போர்ஷன் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு அந்த கோரஸ் உள்ள நுழையும் பாருங்க. அப்ப நீங்க அந்த ரெக்கார்டிங் ரூம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த சாங் வந்து அவ்வளவு மெலடி. அதாவது காதல் ஓவியம் சொன்ன உடனே அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சிருச்சு. ஆமா, மயக்கிறோம். அந்த கோரஸ் அவ்வளவு பெரிய கோரஸ் போர்ஷனு. அதே மாதிரி அந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பாஸ் நோட்ஸ். ஆமா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து கீபோர்ட் பிளேயர் சில நேரத்துல உங்களெல்லாம் நாங்க தனியாவே விட்டுருவோம், எல்லாத்தையும் நீங்களே சமாளிக்கங்க. நீங்க அந்த பாஸ் நோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அதுல காதல் அப்படி போயிட்டு தனியான ஒரு நோட்டேஷன், அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எனக்கு சந்தோஷ் ட்ரம்ஸ் வாசிக்கும் போது ஒரு இது தெரியும். முக்கியமான ட்ரம்ஸ்ல ஒரு ஸ்ட்ரோக் ஷாட் ஒன்னு இருக்கு அந்த சாங்ல. அது என்னது? பாத்தீங்களா, கரெக்டா சொல்றாரு. ரிம் ஷாட். அந்த ஸ்னார்ல
அது போகும் அந்த ஹையாட் அண்ட் இது பேஸ் வந்து டபுள்ஸ் போகும். ஆமா. நல்ல ஒரு ஹையட்ஸ் வந்து ஃபில்லிங்கோட. அவருடைய சாங்ஸ்னும் போது மேக்சிமம் வந்து ட்ரம்மருக்கு எப்படி கொடுக்கணும், இன்க்ளூடிங் டாம்ஸ் அவர் அதாவது பிரிச்சு வாசிக்கிறதும் உண்டு. பர்கஷனிஸ்ட் தனியாக வாசிக்கிறது, ட்ரம்மர் தனியாக வாசிக்கிறதுன்னு. எஸ்பெஷலி அவருடைய சாங்ஸ்ல வந்து ஹையட்ஸ் ஒர்க்கு, பேஸ் ஒர்க்கு, பேஸ்ரம் ஒர்க்கு, பிளஸ் அது இல்லாம ஸ்னார் ஒர்க் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா, ரசிச்சு வாசிக்கலாம். ஒன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சாங்ஸ்ல ஸ்பீடு பாத்தீங்கன்னா நம்மளால வாசிக்கவும் முடியாது, அவ்வளவு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் நிறையவே இருக்கு. ஆமா. இப்ப நீங்க இதே காதல் ஓவியம்ல அந்த பாட்டு, இப்போ ஒரு பாட்டு எடுத்தா எவ்வளவு விஷயம் பேசுறோம் பாருங்க. அதுல எல்லாம் அந்த ரசிகர்கள் வெயிட் பண்ணுவாங்க. ஜென்சியம்மா வாய்ஸ்ல அப்படி போயிட்டு வரும், அந்த சரணத்துல ராஜா சார் வாய்ஸ் அப்படி நுழையும். தேடினேன் அந்த இடங்க, தேடினேன் ஓ என் ஜீவனே போடு, தின்றலிலே மிதந்து வரும் தேன் மலரே, மோகம் தீரவே என் அருகிலே, தெய்வம் தெய்வம் கோலம் இன்பம் காணலாம். அதாவது நிஜமாவே அவ்வளோ ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பாட்டுல அடங்கியிருக்கு. ஒரு பாட்டுல நம்ம இவ்வளவு விஷயம் பேசுறோம்னா, ராஜா சாரே ஷோஸ்ல ரசிகர்கள் கொடுக்குற டபுள் ட்ரீட் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்க இப்போ ரீசன்ட் ஷோஸ்ல அந்த பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம அதுக்கான ட்ரிவியா கனெக்ட், அந்த அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்ற செய்திகள் சொல்றாரு இல்லைங்களா, அது ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு பெரிய உற்சாகமா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரொடியூசர்ஸ் இந்த ஷோல, ராஜா ரிட்டர்ன்ஸ்ல? இல்ல, நாங்க ஆக்சுவலா வந்து நிறைய பேர் கேட்கறது விடுதலையில இருந்து சாங் உண்டா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நாங்களும் அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். அதான் சொல்லுவாங்க, அதாவது பழைய பாட்டு அலைகள் ஓய்வதில்லை, புது படத்துல விடுதலையில இப்ப இது வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பாக்கணி எனக்கா உங்கது தாட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள தானே மணக்குது வாசத்துல என்னோட கணக்குது நேசத்துல வழி வழி நெடுக காட்டு மல்லி. இதுல நிறைய பேர் கவனிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ராஜா சாரே பாடுற பாட்டுல அந்த ராஜா சாருக்கான ராவை எப்படி பாடி இருக்கிறாருன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்ப வருமா வருமானு ஒரு லைன் சொன்னாரு, அந்த வருமாவை எப்படி பாடி இருக்கிறாரு? ஒரு ராஜாங்கிற அந்த வேர்டு ராஜா, ராஜாதி ராஜன், இந்த எங்கெல்லாம் அந்த ரே வருதோ சார் கொஞ்சம் அழுத்தமா தான் பண்ணுவாரு. அது வந்து வேற ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து யோசிச்சு பாருங்களேன். இல்ல, அவர் வந்து அது மட்டும் இல்ல, எங்க சாஃப்டா பிளே பண்ணணுமோ அது அங்க சாஃப்டாவும் இருக்கும், எங்க வந்து அந்த அது அப்படி அந்த ராவை அழுத்தி கொடுத்தா அந்த சாங்க்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா ராஜா அப்படி பண்ணா அந்த சாங் நல்லா இருக்காது. அந்த 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 ராஜா அப்படின்னாதான் ராஜா அப்படின்னாதான் அது அது ஒரு ராக் ஃபீல் வரும். இன்னொரு சாங் ரொம்ப என்னோட ஃபேவரட் வந்து, அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச சாங் வீட்டுல பிடிக்காம ஆக்குவோம். எப்படி ஆக்குவோம் தெரியுமா? மறுபடி 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 போட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு என்னோட ஏஜ்ல வந்து நான் கேட்டது வந்து ஏப்ரல் மே. அந்த சாங் வந்து அந்த ஏப்ரல் மே அதெல்லாம் தாண்டிட்டு காலேஜ் அழகியும் கான்வன் குமரியும் தேட்ட போகிறார், டாக்ஸி டிரைவரும் பார்த்து பார்த்து தான் மீட்டர் போடுவாய், தென்றல் வீசிடும் பூந்தோட்டம் நெஞ்சம் போடுதே ஆட்டம் நெஞ்சம் தாங்குமா அது நான் ரொம்ப நாளா வந்து பிரபுதேவா சாங்க்கு ராஜா சார் மியூசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த ஒரு சாங் ஒரு எக்ஸ்ட்ரா சாங். அதான் சொல்றேன், வீட்டுல வந்து தயவு செஞ்சு அடுத்த பாட்டுக்கு போட அந்த படம் என்னன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது இது இதயம் படம். இதயம்னா இந்த பாட்டை விட பாக்கி எல்லாருமே வந்து பொட்டு வைத்த ஒரு வட்டம் போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு
பயங்கர கிளாஸான சாங். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் அது. ஏன்னா எல்லா காலேஜ்லயும் வந்து ஒரு 2 சாங் தான் பாடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. காலேஜ் ஃபங்க்ஷன்ல பாடணும்னா பொட்டு வைத்த ஒரு வட்டன் இல்ல வந்த தென்றலுக்கு இது கண்டிப்பா இருக்கும். ஆமா, இப்ப இந்த சாங் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா அது வந்து உங்களுக்கு இதெல்லாமே ராஜா பாட்டு ஓகே, இந்த ஏப்ரல் மேல இதுலலாம் வந்து ஹார்மனி, இது வந்து ஒரு வாய்ஸ் கிடையாது. ஏப்ரல் மேயிலேன்னு ஒரு லேயர் போச்சுன்னா ஏப்ரல் மேயிலே இப்படி ஒரு லேயர் போகும். அதே மாதிரி ராஜா 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 எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு சவுண்டிங்கே வருது. ஒரு ஹார்மனியை வந்து அவ்வளோ அழகா நம்மளுடைய திரை இசையில சாதாரணமா நிறைய பாடல்கள்ல இப்ப நீங்க என்னுள்ளே எடுத்தீங்கன்னா அது உள்ளே அவ்வளோ லேயர் போகும் அப்படிங்கிறதா அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற மேட்ரு. அவ்வளோ ஆமா, இவ்வளோ லேயரிங் உள்ள சாங்ஸ் வந்து நிறைய இருக்கு. இன்னொரு படம் என்ன அப்படின்னா கடலோர கவிதைகள். அப்போ வந்து அடியாத்தாடி அந்த பாடுவாங்க. பாடுறப்ப அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சிச்சு அந்த பாட்டு. அதுல வந்து ரொம்ப அதாவது ஒரு இதமான ஒரு வாய்ஸா உள்ளுக்குள்ள ராஜா சார் வருவாரு. உயிரோடு உறவாடும் ஒரு கோடியாய் அப்படின்னு அழகா அப்படியே ஒரு மிருதுவான ஒரு இதை உள்ளுக்குள்ள வர்றப்ப அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அதாவது அடியாத்தாடி பாட்டு வந்து அடியாத்தாடின்னு வந்து கர்நாடிக் மியூசிக் ஜாமான்கள்லாம் மிரண்டா பாட்டு. அது ஏன்னா அதோட நுணுக்கம் சொல்றேன். ஒரு ராகம் இருக்கு சிவரஞ்சனி ராகம் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது ஒரு கோபம் சோகம் கலந்த ஃபீலுக்கு தான் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்க எக்கச்சக்கமான அந்த சிவரஞ்சனி அப்படி ஹிந்தில தேரே நேனா சாவன் கிருபி மேரா இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு சோகம் இருக்கும். तेरे मेरे बीच में कैसा है बंधन अनजाना இதெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா? இந்த ராகத்தை இப்படி யூஸ் பண்ண முடியும், யாருக்கு தெரியல. என்னது இது சிவரஞ்சனியா? அடியாத்தாடி அருமை கட்டி பறக்குது. அதாவது இது சிவரஞ்சனியா அப்படி, அதாவது ஒரு ராகத்தை இப்படியும் ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி ஒரு கிராமிய பாட்டுக்குள்ள அந்த ஒரு சிவரஞ்சனா இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஃபீல் இல்ல, இப்படி கூட இருக்கும். நாம பாட்டும் அப்படிதான். ஆமா, குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே பாருங்க அத கேட்டு மனம் தானே. குயில் பாட்டு பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்றது, நீங்க இப்ப சோகமா இருக்கீங்களா, குயில் பாட்டு உங்களுக்கு சோகமா இருக்கும். நீங்க ரொமான்டிக் மூடில இருக்கீங்களா, குயில் பாட்டு உங்களுக்கு ரொமான்டிக்கா இருக்கும். நீங்க சும்மா ஜாலியா வைப் ஆகணுமா, குயில் பாட்டு உங்களுக்கு வைப் கொடுக்கும். அதே பாட்டு அந்த படத்துல அவங்க அந்த ஒய்ஃப் கேரக்டர் இறந்த உடனே ராஜ்கிரண் சார் அவங்கள தூக்கிட்டு போவாங்கல்ல, அதே இடத்துல ராஜா சார் வாய்ஸ்ல குயில் பாட்டு ஓ செல்வதெங்கே மனம் டான்ஸ் சோகமா இருக்கும். சிவரஞ்சனி சோகமா இருக்கும். ராஜா சாரோட ஸ்பெஷலே அதுதான். நம்ம எந்த அளவுக்கு லவ் மூட்ல ஹாப்பியா கேக்குற சாங்க அதே மூவில இப்படியும் அந்த பாட்டை சோகத்துல கேட்க முடியுமான்னு பண்ணக்கூடிய ராஜா சார்னா அதான் ராஜா சாரால மட்டும்தான் முடியுன்றத நான் நிறைய. ஏன்னா இந்த பாட்டோட நீங்க சரணமே வந்து சொர்ணலதா மேமோட வாய்ஸ்ல வர வெர்ஷன் பாத்தீங்களா, தன்ன நன்ன நன்னானே தன்ன நானே நன்னானே தன்ன நானே நன்ன நானே அப்படியே தபலால அது வேற மாதிரி நம்மளை கொண்டு போவோம். ஆனா அந்த இறந்ததுக்கு அப்புறம் இதே சாங் நம்மள அப்படியே உருக்கிறோம். அதான் மேஜிக். அதுல 2 சாங் எனக்கு ரொம்ப நாளா நான் ரெகுலரா கேக்குறது, நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. சந்தத்தில் பாடாத கவிதை, இன்னொன்னு வந்து ஒரு குங்கும செங்கமலம். ஒரு குங்கும செங்கமலம் தரனா ஒரு குங்கும செங்கமலம் ஒரு மங்கையின் தங்கமலம் பசித்துணும். அந்த சாங் வந்து நிறைய பேர் கவனிச்சாங்களா? ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங்கா நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு ரொமான்டிக்கா ஒரு விசிலோட ஆரம்பிக்கும்.
ஒரு ஹீரோயினை ஒரு ரொமான்டிக்கா ஒரு லவ் பண்ண போறாரு அப்படின்னு நம்மள அந்த மூடை கிரியேட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். அந்த குங்கும சங்கமலம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த இது போறப்ப மெதுவா வந்து அவங்களுக்கு ஒரு வளகாப்பு நடத்துற மாதிரி அந்த ஒரு இதுக்கு கொண்டு போவாரு. அதுக்கப்புறம் வந்து மூணாவது கொண்டு போறப்ப நமக்கு வயசாயிடுச்சு, தடம் நினைச்சிரும், குழந்தை பிறந்துரும், நம்ம பையனோட குழந்தை எடுத்து நீ கொஞ்சம் அந்த ஒரு பாட்டுல ஒரு லைஃப் சைக்கிளே கொண்டு வருவாங்க. அத ஒவ்வொரு பேராகிராஃபும் அவரு கொண்டு போவார், நம்மள அந்த மூடுக்கு கொண்டு போவாரு அந்த மியூசிக். அதே மாதிரி அந்த பாட்டுக்கும் நான் ஏன் இந்த சந்தத்தில் பாடாத கவிதை ரெண்டும் சொன்னேன்னா, ரெண்டுலயுமே ஃபீமேல் வாய்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாடியிருக்கவே மாட்டாங்க. நிறைய பாட்டு இருக்காது, வெறும் கோரஸ் மட்டும் இருக்கும். கோரஸ் மாதிரி, அதுக்கு ரியாக்ஷன் மாதிரி, ஹம்மிங் மாதிரி அப்படியே இருக்கும். அந்த 2 சாங் வந்து ஒரு எக்ஸலண்டான சாங். எப்போ என்னோட பிளேலிஸ்ட்ல அது ஒரு 2 சாங் ரொம்ப முக்கியமான சாங். அந்த மாதிரி பாட்டும் நல்ல பாட்டு, அலையோசை கலகலகல, அது சம பாட்டு. ஆமாமா, அது வந்து அதுக்கான ட்ரிவியா ராஜா சார் ஸ்டேஜ்ல சொல்லும் போதுதான் அவ்வளோ விஷயங்கள் வந்து அதுல அடங்கி இருக்கு. இப்ப மலையோசை கலகலகலன்ற பத்தி சொல்லும் போது இது வந்து படத்துக்காக கம்போஸ் பண்ணதே இல்ல. அது வந்து அவர் அந்த நத்திங் பட் விண்ட் அந்த ஆல்பம் பண்ண போது இந்த மாதிரியும் பண்ண முடியும். ஃப்ளூட் ஒரு வெர்ஷன் வந்து அந்த ஆமா துத்தக்கார வச்சே வந்து அப்படின்னு ஃப்ளூட்டுக்காக பண்ண ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன். அது சும்மா இப்படி கமல் சார் அப்படி ஆன் சாட் அப்படி சொல்லும் போது எனக்கு இந்த பாட்டு இது பாட்டா வேணும் அப்படின்னு அவர் வந்து டிமாண்ட் போட்டாரு. அப்ப அவர் ஒரு டிமாண்ட் வச்சார், எனக்கு லதாஜி வேணும், அவங்க பாடுவாங்கன்னா இந்த பாட்டு தரேன்னு டீல். அப்புறம் லதாஜியை கூப்பிட்டு வந்து பாட்டு மலையோ செய் கலகலன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி குளிருது, இந்த என்னமோ பண்ணுது இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க அதை அது பண்ணி அப்படி ஒரு பாட்டை வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து மியூசிக் கியூரேஷன் பார்க்கும்போது அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காருன்னா அந்த துத்தகாரத்தை மெயின்டைன் பண்றாரு. அதாவது ஓப்பனிங் வந்து இது ஃப்ளூட் தான் அப்படின்றதுனால அந்த காத்து தான் மலையோசை கலகல, அது விஷுவல்லையும் கமல் சார் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. அந்த ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுவோம், ஒரு விண்டு ப்ளோ வந்து அந்த ரொமான்ஸை வந்து கொடுக்கும். அதனால ஓப்பனிங்கே அந்த பேஸ் ஃப்ளூட்ல நமக்கும் காத்தறியும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த ஷோலயே சொல்லிருப்பாரு ஆக்சுவலா இத வந்து நெப்போலியன் வந்து இப்படிதான் வாச்சாரு, இது இப்படி கிடையாது, வெஸ்டர்ன்ல அந்த இடத்த வந்து அசன்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்டெக்கட்டோவா வாசி. ஆமா 75% காத்து தான் கேட்கும் அதுல, அந்த பீஸ் மட்டும். ஆமா அப்படி அது மட்டும் தான் கேட்கும். ஆமா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு ஒரு ஷோல, செமையா. அதான் ஐ திங்க் ராஜா ரிட்டர்ன்ஸ்ல இந்த மாதிரி என்னென்ன ட்ரிவியா போகுது. அதாவது ஆக்சுவலா பிரச்சனைனா ராஜா சாருக்கு அவ்வளவு ஹிட் சாங்ஸ் இருக்கு, எங்களுக்கு அதான் ப்ராப்ளம் இருக்கு. 150 சாங் கொடுத்திருக்காரு, அதுல எதை பாட போறோம் நமக்கே தெரியல. அது ப்ரொடியூசர்ஸ் இல்ல, டெஃபினட்டா வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் ரசிகர்களுக்கு ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு பிரேக் அவுட் ஃப்ரம் தி ஷோ நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே இல்ல, நிறைய வரும். அதுவும் இல்லாம சிங்கப்பூர் ஆடியன்ஸ்க்கு லைவா அந்த ஒரு அனுபவம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் போன்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கே போடுவாங்க ஈவினிங்கே. நான் பாத்துட்டேன் அந்த டீடைல் நான் பாத்துட்டேன். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அடியாத்தாடி கண்டிப்பா சிங்கப்பூர் ரசிகர்கள் அதிகமா எதிர்பார்க்கிற பாட்டு. அப்படியா? ஓகே, அடியாத்தாடி வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் வருது இல்லையா, அடியாத்தாடி எல்லாம் அலர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு. அந்த பாடல் ஒரு மெயினான பாட்டு. எனக்கு ராஜா சார் கம்போசிஷனோட ஒரு வாய்ஸ் செமையா பிடிக்கும். ஓகே, அவர் வாய்ஸ்ல அந்த எல்லா சாங்ஸுமே எனக்கு பிடிக்கும், கேட்டுட்டே இருக்கணும். ஆமா, அவர் வாய்ஸ் ஸ்பெஷலா உங்க வாய்ஸ்ல பாடுறவங்கள மட்டும் வச்சு எனக்கு ஒரு சாங், எனக்கு ஒரு கான்சர்ட்டே பண்ணணும் சார். உங்க பாட்டை மட்டும் எடுத்து உங்க வாய்ஸ்ல பாடுறவங்களா வச்சு ஒரு கான்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காங்க நிறைய. நீங்க வந்து ஆர்கெஸ்ட்ரால எவ்வளவு சிங்கர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்னதான் உங்களுக்கு சாங் வந்து பேமெண்ட் கூட கொடுக்குறேன்னா நான் ராஜா சார் வாய்ஸ்ல மட்டும் தான் பாடுவேன். ராஜா சார் வாய்ஸ் வந்து மியூசிக் எல்லாம் வாய்ஸே அப்படி மியூசிக் இருக்கும். அதாவது அது வந்து ஆஃப்டர் 80s தான் அப்படி ஒரு சிங்கர்ஸ், ஒரு 85க்கு மேலதான் அப்படி சிங்கர்ஸே எவால்வ் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி அந்த சிங்கர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா என்னுடைய சிங்கிங் வந்து இதுதான், நான் இந்த சாங்ஸ் தான் பாடுவேன் அப்படிங்கறதுல. நைட் பிளேலிஸ்ட் வந்து அந்த தென்பாண்டி சிமையில அது இல்லாம இருக்காது, அது வெறும் வாய்ஸே போதும், மியூசிக்கே தேவையில்ல பாட்டுக்கு. அதே மாதிரி வள்ளி வள்ளி என வந்தான் வடிவம்
போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி வள்ளி தினமும் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் ஆனா அதோட ஓப்பனிங் இருக்கு பாத்தீங்களா அந்த வாய்ஸ்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் கொண்டு வர்றாரு. அந்த பிளண்டிங் இருக்கு பாருங்க, அப்படி மேல மேல மேல, அதாவது இது ஒண்ணு போட்டிருக்கேனா அது மேல இதை போட்டிருக்கேனா அது மேல பர்கர்னா உங்களுக்கு உள்ள லேயரிங் இருக்கும்ல, அந்த லேயரிங் மாதிரி அதுக்கு மேல அப்படி உள்ள வரும். அது அவருடைய அதே மாதிரி அவருடைய அந்த உச்சரிப்பு, வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, அந்த எந்தெந்த இடத்துல வந்து பிரஷர் கொடுத்து அந்த அந்த வரிகளை வந்து எந்தெந்த இடத்துல இந்த பாட்டுலயே சரணத்துல மன்னிப்பு அதுக்கப்புறம் தன்னே நானா தன்னே நேனே ஒரு சில படத்துல ஆலா கூட பாப்பேன். இப்ப இது வரைக்கும் ஒரு கிளாசிக்கல் டச்ல வந்துருச்சா, இதுக்கப்புறம் எடுத்து வைப்பார் பேஸ் நோட்ஸ் எடுத்து நான் தேடும் ஒரு நாள் பார்த்து ஓயிது வாசம் கோவிலி காதல் வேஷம் ஓயிது வாசம் கோவிலி காதல் வேஷம் இது பாருங்க, திரும்பியும் இது ஒரு ராகா மேஜிக். இதுல வந்து நமக்கு மியூசிக் தெரிஞ்சவங்க, ராகம் தெரிஞ்சவங்களுக்கு ஆலாப்லயே இந்தோளம்ன்ற ராகத்தை எடுத்து கொடுத்துட்டாரு, அதுலதான் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம சலங்கை ஒளி படத்துல வரும் இல்லையா, ஓ நமச்சிவாயா, அதுல கிளாசிக்கல். அதுலதான் அந்த கமல் சார் வந்து விதவிதமான பஞ்சபூதங்களும் டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டு வரல. இப்ப இது நான் தேடும்லயே வந்து உங்களுக்கு ஃபியூஷன், அதாவது இந்தோள ராகத்தை வச்சு இப்படி பண்ணிருக்காரு. ஷாக்கிங் சொல்றேன் பாருங்க, ஒரு கிராமிய மனம் கலந்த ஒரு பாடத்துல இந்தோளத்துல ஒரு மெலடிங்க, அது இன்னைக்கு ஆல் டைம் இட்டு. ஆனா இந்தோளம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இது எங்க லைஃப் லாங் இந்த பாட்டு இருக்கும். அதுதான் மண்வாசனை படத்துல வரக்கூடிய பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மாமன் பெயர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டு போங்க. இது ஒரு கிராமிய மனம், ஆனா இது இந்தோளத்துல இருக்கிறது. ஆமா, இது பாருங்களேன், என்ன ஒரு கிளாசிக்கல் ராகம், எப்படிப்பட்ட ஒரு எக்ஸிகியூஷன். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு மிஸ் பண்ணுவோமா நம்ம? அதான் இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா, கீதாஞ்சலிங்கிற படத்துல முரளி நடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா, அது அந்த அதாவது அந்த ஹீரோயின் அவ்வளவு அருமையா வர்ணிப்பாரு. ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசா தண்ணி கொஞ்சம் குளிக்குது ரோசா தண்ணி கொஞ்சம் காத்தாடி பாவாட காத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட
இந்த பாட்டுலாம் நீங்க வீட்டுல பால்கனில எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல சந்தேகப்படுவாங்க, எங்க மாவாட காத்தாடுது. ஸ்மீன்லயும் ஸ்டேஜ்லயும் நிகழ்ச்சியில் பாடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டு. இப்ப இந்த பொட்டு வச்ச தங்க கொண்டு வந்து லப்பர் பந்துல ரொம்ப ஹைலைட் ஆன சாங். ஆமா, அதனால படமே ஒரு சக்சஸ் பெரிய ஆமா ஹெல்ப் பண்ணி சார். படம் ஆல்பம்லயே பொட்டு வச்ச தங்க கூடன்னு எங்க தேடினாலும் வருது. அந்த மாதிரி அது ஒரு கனெக்ட். அந்த மாதிரி நிறைய இப்போ பழைய பாட்டெல்லாம் அவரு ஹிந்திக்கு போட்டாலும் இப்ப செம சீனி கம்ல எல்லாம் அவரு பழைய பாட்டு எடுத்து போட்டாரு. அதுவும் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கம்போஸ் பண்ண பாட்டுக்கு வேற ஆர்கெஸ்ட்ரேஷன் வெர்ஷன் எடுத்து கொடுக்குறாரு. ஆமா, அவ்வளவுதான். அது இட்ஸ் பாசிபிள். ட்ரெண்ட்ல சூப்பரா இருக்கு. அது பால்கி மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து அது அந்த தே வாண்ட் டு ரிலீவ் தட். அந்த மியூசிக் வந்து ஷுட் பி செலிப்ரேட். நீங்க சொல்றீங்களா தேர் சம் சாங்ஸ் அண்டர்ரேட்டட் ஆயிப்போச்சு, இது வந்து சரியா கவனிக்கல நம்ம அப்படின்றத அவர் வந்து இன்னும் கவனிங்க. அதுவும் இந்திய ரசிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்கயா, இந்த தமிழ் இப்படி ஒரு பாட்டு இருக்கு, இதோட இது இருக்கு பாருங்க. எல்லா கம்போஸும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம இருக்காது. இப்ப லேட்டஸ்ட் நீங்க பாருங்க, அனிருத்தே வந்து DISC தூக்கி அந்த பாட்டெல்லாம் அதே மாதிரி பாருங்க. அந்த ஹல்கே சே போலே அப்படின்னு படத்துல ஒரு சாங் இருக்கும். அது என்னது, புத்தம் புது காலை. அது விஷுவல் ஆக்கப்படலன்னு என்ன ஃபீல் பண்ணுறோம். வாங்க இந்த பாட்டை நாங்க ஹிந்தியில வேற மாதிரி கொடுக்குறோம், ஹல்கே சே போலே அப்படின்னு எடுத்து உள்ள கொண்டு வந்தாரு. நீங்க சொன்னீங்க ராஜா சார் வாய்ஸ் வரும்போது ஃபீமேல் வாய்ஸ் வந்து வெறும் ஹம்மிங் மட்டும் பண்ணணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, இதுவும் ரொம்ப அண்டர்ரேட்டட் சாங். எல்லாரும் அதை போய் கேட்கணும் ரசிகர்கள். மெட்டி ஒலி லோ பேஸ்ல உள்ள பாட்டு. நானே அதுல ஃபுல்லா வந்து நானே தானே நானா அந்த இடத்துல ஹம்மிங் தான் வரும். ரொம்ப அருமையா பாடிருப்பாங்க. அதுல அது ஹை பிட்ச்ல ஓ வாழ்நாளெல்லாம் உன்னோடுதான் வாழ்ந்தாலே போதும், வாழ்வென்பதின் பாவங்களை நாம் காண வேண்டும். நானா நானா நானே நானே மெட்டி ஒலி காத்தோடு எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே அவரோட பாட்டு இருக்கும். ஆமா, நியூ இயர்னா சகலகலாவில் அந்த பாட்டு இல்லாம ஓப்பனிங்கே கிடையாது. பொங்கல்னா பொங்கல் முடிஞ்சது அது ஒரு பாட்டு இல்லாம பொங்கல் மகாநதியில இல்லாம அந்த பாட்டு இல்லாம டிவி ப்ரோமோஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, போன் ரிங்டோன்ஸ் கிடையாது. மறுபடியும் பாட்டு நலம் வாழ. ஆமா, அந்த பாட்டுல செம பாட்டு. அடேங்க அது இல்லாம பக்தி பாடல்களையும் ராஜா சார் வந்து என்ன அப்படின்னா சினிமால உள்ள கொண்டு வர்றப்ப இன்னொரு பாட்டு பாடிருப்பாரு. இது ஒரு பாட்டு, ஜனனி ஜனனி ஜெகம் ஜனனி ஜனனி ஜெகம் ஜெகத்காரணி பரிபூரணி ஜெகத்காரணி பரிபூரணி ஜனனி பிரமாதமான பாட்டு. இதுல சில பேர்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரால பாடுறவங்க எல்லாருமே ரொம்ப சில சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டாரு ஸ்டேஜ்ல பாட முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர். அதுல வந்து இப்ப நான் கடவுள்ல அந்த இந்த சாங் ஓம் ஸ்ரீ ஓம் சிவ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். பேர் சேர்ந்து இருந்து ஏதாவது மேக்கப் பண்ணாதான் அந்த சாங்கை வந்து டெலிவர் பண்ண முடியும். செய் பாத்திரம் ஏந்தி வந்து ஜனனி பாட்டு பாருங்க. இந்த பாட்டு ஜனனி அங்க இருந்து எடுத்துடலாம். ஆனா அவர் முன்னாடி அந்த ஸ்லோகம் அவருடைய வாய்ஸ்ல வருது பாத்தீங்களா, அதுல சொதப்புவாங்க எல்லாரும். என்னன்னா அது அந்த அந்த நோட்டு எப்படி பிடிச்சி அந்த இது கல்யாணி ராகம் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ராகம். அதுல ராஜா சார் பண்ணாத கம்போசிஷனே கிடையாது. அதுல இந்த பாட்டம் இது வந்து கம்போசிங்ல வந்த போது அவருக்கு அந்த அந்த திருப்தி இல்ல. ஒரு ட்ரிவியா அவர் ஷேர் பண்றதாதான். ஹார்மோனியத்துல உட்காரும் போது அவர் ஸ்பிரிச்சுவலா ஃபீல் பண்றாரு. அப்படி சாமியை பார்த்துட்டு அவர் சொல்லிட்டு, அம்மா
பாட்டுல நீங்க வந்துருவீங்க அப்படின்ட்டு போய் உட்காந்துறாரு. இது வருது, அப்படியே ப்ரொடியூசர் அழுதுருக்காரு, இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அப்படி வந்துருச்சு. இந்த பாட்டு அவ்வளோ அளவுல வந்து எல்லாரையும் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுது. அதாவது irrespective ஆஃப், அதாவது நம்மளுடைய ஜாதி மத இன அடையாளங்கள்லாம் தாண்டி உலகம் பூரா அந்த ராகம், அந்த இசை, அதுக்கான தன்மை, அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ட் நமக்குள்ள கொடுக்குது. நினைவுகள், முக்கியமான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் சார் கூட கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி சில சான்சஸ்லாம் கிடைச்சிது. அதில் வந்து ஹேராமில் ஒரு சாங் இருக்கு, என்ன பாட்டுன்னு தெரியும்? நீ பார்த்த பார்வைக்கு. நீ பார்த்த பார்வைக்கு. நான் வந்து சார் கூட ஒரு இடத்துல நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப நான் சார்கிட்ட கேட்டேன். நான் சார்கிட்ட வந்து, சார் இது வந்து ஏதோ யாரோ வந்து பண்ண மியூசிக்கு ஃபுல்லாக சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன். பாக்கி சீன்லாம் ஓகே சார், அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். பட் அந்த பியானோ நோட்ஸ் வந்து அது அப்படியே வர மாதிரி, எப்படி அதை வந்து படத்தில் வர்றது நீங்கள் போட்டது மாதிரியே வரும், அது எப்படி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை சார் எனக்கு தெரியல, அதான் எப்படி அதை வந்து ரிவர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணிருந்தீங்க, அதான் நான் அப்படின்னாங்க. நான் வந்து இதை வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னது என்னன்னா, பாருங்க எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியல அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ வீட்டில் வந்து தோசை ஊற்றி தராங்க அம்மா, நீங்க வந்து எப்படிமா அந்த மாதிரி தோசை ஊற்றி தர அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்லா கடா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு பேச தெரியாது, ஏன்னா டெய்லி ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. சேம் திங் எங்க ராஜா சார் சைடு பாத்தீங்கன்னா, அவர் பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட இத மாதிரி நிறைய பேர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறப்ப அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? ரசிகர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, என் வாழ்க்கையில ஹேராம்னு ஒரு படம் வரும், அதுக்கு நான் அப்படி ஒரு இசையமைப்பேன், அப்படி அதுக்காகவே இல்ல, ஹேராமும் வந்து அதுக்கும் இருந்தது. அது எல்லாமே அவருக்கு வர்ற அந்த நேரத்துல என்ன முன்னாடி ஆன் பிளேட் வருதோ அதை அவர் ஹேண்டில் பண்றாரு. அதுல அவருக்கு தோணும் ஒரு ஸ்பார்க் தான், ஓ இங்க பியானோ ரீட்ஸ் போதா ஒரு நோட், அது வந்து ஏதோ ஒரு போர்ஷன்ல நடுவுல வருது போல இருக்கு அந்த விஷயம். அந்த நடுவுல வர போர்ஷனை மெயின் மெலடிக்கு வரா மாதிரி ஒரு கான்செப்டா ஒர்க் பண்ணி அதை வந்து பண்ணிருக்காரு. இது கமல் சாரே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு, எப்படி இதுக்கு மேட்ச் ஆகாம அது எடிட்ல நீங்க மாத்தி முன்னாடி போட்டுக்கோங்க, பாட்டுல கரெக்டா அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த. அதே மாதிரி குணா படத்துல ஆக்சுவலா இது வந்து 20 years பிஃபோர் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கிறப்ப, அப்போ சும்மா படிச்சுட்டு இருக்கிறப்ப பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லுவோம், அந்த பார்த்தபடி பூத்தி இருக்க அந்த சாங்குக்காக ஒரு கமல் சார் சீன் கிரியேட் பண்ணாரா, இப்படி வருது, இல்ல இந்த கமல் சார் வந்து இந்த ஹீரோ இப்படி வருவாரு அப்படின்னதுக்காக அந்த பார்த்தபடி அந்த கம்போசிங் இருந்ததா அப்படின்னு ரொம்ப நாள் பயங்கர ஆர்குமெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கோம். பட் இப்ப ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் அபூர்வ சங்கீதம்ல வந்து அந்த கேரக்டர் என்னன்னு கேட்டுட்டு, அவன் அப்படியே ஆசிலேட்டிங்கான ஒரு மைண்ட் செட் உள்ள கேரக்டர்ன்றதுனால அதனாலதான் அந்த மியூசிக் போட்டனாலே கமல் சார் வந்து விஷுவல் நம்ம இப்படிதான் பண்றோம் அப்படின்ட்டு இப்படி அந்த கியூல நிக்கிறதெல்லாம் அப்படி பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, அவரே சொன்னார், கமல் சாரே சொன்னாங்க. எனக்கு அந்த சீன் வந்து இந்த மியூசிக்கை கேட்கறப்பதான் இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது அப்படின்னு. அதாவது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து விஷுவலுக்கே பாட்டுல இருந்து ஒரு லீட் கொடுக்கறது. ஸோ உங்க லைஃப்ல ராஜா சார் அப்படின்னா என்ன உங்களுக்கு மைண்ட்? ராஜா சார் என் லைஃப்ல தினமும் தான் இருக்கு. எந்திரிக்கல தூங்குற வரைக்கும் ராஜா சார் பாட்டு இல்லாம இல்ல. நைட்டு பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே அவர் சாங்ஸ் தான், அது கேட்காம தூங்குறது இல்ல. ஸ்பாட்டிஃபை இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவரோட பிளேலிஸ்ட் தான். இப்போ என்னன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு சாங் ஒரு ஆல்பம் லைட்டானாலே பெரிய விஷயம். அவர் டைம்ல வந்து ஆல்பம் ஃபுல்லாவே ஹிட்ஸ், வருஷம் ஃபுல்லாவே ஹிட்ஸ் அந்த மாதிரி. இப்போ விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸும் அதிகமா இருக்கும், எல்லாம் சிமிலரா கூட இருக்காது. இப்ப வர மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து எல்லா பாட்டும் சிமிலரா இருக்கு, ஒரு பாட்டு ஒரு வெரைட்டில கொடுத்துட்டு இருக்காப்புல. விக்ரம் படம் கரகாட்டுக்காரெல்லாம் நிறைய படம் ஓடுனதே அவரோட மியூசிக்கால தான். அந்த பாட்டுலாம் இன்னைக்கும் எவர் கிரீன் கிளாசிக்ஸ். ஸோ இப்போ இந்த கல்யாண மாலையெல்லாம் இருக்குது, அப்போ புது அர்த்தங்கள் அது ஃபுல்லாவே இப்பவும் இப்ப எந்த கல்யாணம்னாலும் அந்த பாட்டு இல்லாம இருக்காது. கல்யாண கச்சேரினாலே அந்த பாட்டை வச்சுதான் வரும். அதே மாதிரி 100 வருஷம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் 100 வருஷம் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எவர் லாஸ்டிங். ஸோ அதெல்லாம் கேட்டே இருக்கலாம். பேச அவர் பாட்டு அவ்வளோ ஆயிரக்கணக்கில் பாட்டு இருக்கு. நம்ம அவர் இப்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணது ஒரு 150 தான் நம்ம ராஜா ரிட்டர்ன்ஸ் கான்சர்ட்டுக்கு. அதுல இப்ப அவர் எது பெஸ்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு அவரோட இதுல விட்டாச்சு. ஸோ அவர் தான் நம்ம ப்ளே பண்ண போறாரு. பட் அவரோட இதுல ஆயிரக்கணக்கான சாங்ஸ்ல வந்து நம்ம 30 சாங் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுறப்போ அது எதுன்னு எல்லாருமே ரசிகர்கள் ரொம்ப அவளோட இருக்காங்க. நிறைய பேர் அதான் கேட்டுருக்காங்க, என்ன சாங் பாட போறோம், என்ன சாங். அதான் எனக்கே தெரியலங்க, அவர் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். அது ஷோ நீங்களே வந்து ஷோல பாத்தீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ அவரு அடுத்த ஜெனரேஷனுக்கே அவர் சாங்ஸ் பாடுறாங்க.
இப்போ வந்து எஸ்பிபி சார் பாடினாரு. இப்போ நம்மளோட ஷோல வந்து எஸ்பிபி சரண் வந்து பாடுறாப்புல. மலேசியா சிவன் நிறைய பாட்டு பாடிருக்காரு ராஜா சாருக்கு. இப்போ அவர் பையன் யுகேந்திரன் பாடுறாப்புல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அடுத்த ஜென்ரேஷனும் அவங்க பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி இன்னும் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சாங் வந்து எவர் லாஸ்டிங். நம்ம என் பசங்களாம் வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் பேர்னா அடுத்த ட்ரெண்டிங்ல வந்து இப்போ எல்லாமே ரீமிக்ஸ் கொண்டு வராங்க. அவரோட பாட்டை திருப்பி ப்ளே பண்றாங்க. இப்போ கோட் படத்துல கூட விஜய் சார் கூட பாடிருப்பாப்ல. ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ராஜா சார் பாட்டு பாடிருப்பாப்ல. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஸோ அதனால அவர் சாங்ஸ் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் லைஃப்ல ஃபுல்லாவே. நம்ம ராஜா சார் பத்தி பேசணும், அவரோட மியூசிக் பத்தி பேசணும், அவரு நம்ம லைஃப்ல எப்படி கரெக்டா இருக்கான்னு பேசணும். யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நம்ம வந்து கண்டென்ட் இருக்குங்க. நான் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்றேன் பாருங்க. கேமரா நம்ம ஷூட் பண்ணிருக்காருல, ஐயா வாங்க வாங்க வாங்கய்யா. ஸோ இதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம். ஓகே, நீங்களும் சிங்கப்பூர்ல தானே இருக்கீங்க? ஆமா. ராஜா சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன கனெக்ட்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 years பேக் வந்து நான் படம்லாம் பண்ணிட்டு மூவி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்செர்ட் ஏதோ சொன்னாங்க. அது வந்து கான்செர்ட் சொன்னாங்க, சரி வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப பார்த்தா இளையராஜாவோட கான்செர்ட். அவரோட ஒரு 4 நாள் டிராவல் பண்ணி அவர் சுத்தி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து சரி ஒரு ஆர்வமா சரி ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவரோட 4 நாள் அவரோட டிராவல் பண்ணேன். முன்னாடியே போவோம், அவர் வந்து பாப்பாரு, காலையில பார்த்துட்டு ஓகே அப்படி எல்லாமே இது பண்ணிட்டு அவரோட போனேன். அவரை பார்க்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. லைக் நார்மலா இல்ல, ரொம்ப காமா வந்து அவரு அதிகமா பேச மாட்டாரு. எப்போதுமே வந்து கண்ணாலதான் பேசுவாரு. எனக்கு நான் கன்வே பண்ணது, உங்களுக்கு கண்ணால அவர் ஏதோ சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுது. கேமரா எடுத்துட்டு வந்துட்டியாங்க அப்படின்னு சொல்றாரோடு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பட் ஆனா வந்து எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்புறம் கான்செர்ட் அப்ப போய் ஷூட் பண்ணும்போது அவரு எனக்கு யூஸ்வலி நான் கேமரா இப்போ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீலுமே ஆகாது. ஐ ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் த மியூசிக். நான் வந்து கொஞ்சம் இளையராஜா சார் மியூசிக் அவ்வளோவா கேட்டு பழக்கம் கிடையாது. நான் மோஸ்ட்லி மற்றவங்க மியூசிக் கேட்டு தான் பழக்கம். அப்ப வந்து அந்த கான்செர்ட்ல நான் போய் கேட்கும் போது அவர் பாடுறாரு, நான் எடுக்கிறேன், எனக்கு கூஸ் பம்ப் வருது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பக்கத்துல இருந்தாரு. அந்த ஜனனி ஜனனி அப்படியே நம்ம ஒடியில நிக்கிது. என்ன இது மாதிரிலாம் ஆகாது நமக்கு. என்னது நடக்குதுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு கேட்குறேன். அப்பயே ஓகே, அப்பதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கான்செர்ட்ல அது லைவ் ஆர்கெஸ்ட்ரா அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. அப்பதான் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் நிறைய கான்செர்ட் போயிட்டேன், எனக்கு அந்த ஃபீலே வரல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவரு வந்து வேற, மத்தவங்க வேற அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி என்ன மியூசிக் பண்ணியிருக்காரு எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் வந்து வேற லெவல்ல இருக்காருன்னு. ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல வந்து அவரை அதிகமா ஃபாலோ பண்ணல, அவ்வளோ படம் பண்ணல. பட் ஆனா எனக்கு லக்குன்னு சொல்லலாம், அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன், அவர் என்னோட பேசியிருக்காரு, நான் 4 நாள் அவரோட இருந்திருக்கேன். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு கிஃப்ட் ஆக்சுவலா. இப்ப இந்த ஷோலையும் நீங்க பாத்தீங்கன்னா நான் அவரோட டிராவல் பண்ண போறேன். ஓகே, சோ ஐ திங்க் இவர் உட்கார வச்சுட்டு இவர் கையை அப்படி வச்சு நம்ம வீடியோ நிஜமா ராஜா சாரை ஃபாலோ பண்ண அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இவருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவரை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. ஆனா உங்களுக்கு ஒரு டீடைல் சொல்லட்டுமா? இன்னொரு கூஸ் பம்ப்ஸ் விஷயம். ராஜா சார் பயங்கரமான ஸ்டில் போட்டோகிராஃபர் தெரியுமா? ஓகே, அவருக்கு வந்து போட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எப்படி பாலுமேந்திரா சார் வந்து ஒரு SLR கேமராவை வந்து கார்ல எப்பவுமே போட்டு வச்சிருப்பாரோ, அதே மாதிரி ராஜா சாரும் SLR கேமரா வந்து கார்ல போட்டு வச்சிருப்பாரு. போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டே இருப்பாரு. அவருடைய போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வேற போட்டாங்க. எப்போ வந்து பிலிம்ல இருந்து டிஜிட்டலா மாறிச்சோ போட்டோகிராஃபி, ராஜா சார் சொன்னா போட்டோகிராஃபி எடுக்கிறது நிறுத்திட்டேன். ஏன்னா எல்லாரும் என்ன வேணா கலர் மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் அவரு பயங்கரமா அவருக்கு போட்டோகிராஃபி ஒரு பேஷன். எப்படி அவர் ஒரு ஹாபியா அதை வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வேற போட்டாங்க. நானே சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவர் எங்கெல்லாம் ஜென்ரலா டிராவல் பண்ணும்போது நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாரு. அப்போ எப்போனா டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லையா, பிலிம்ல இருந்து போட்டோகிராஃபி டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லையா, சொன்னாரு அதோட நான் போட்டோ எடுக்கிறது நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த ஆர்ட்டோட வேல்யூவே நீங்க கிளிக் பண்ற மொமெண்ட்ல என்ன பண்றீங்களோ அதுதான். அது நீங்க வாஷ் பண்ணி பார்த்தாதான் தெரியும்.
அது அப்பவே பார்த்து டெலீட் பண்ணிட்டு திருப்பி இன்னும் வாட்டி எடுப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி வந்த உடனே அந்த ஆர்ட் போயிடுச்சு. ஒரு போட்டோகிராஃபருக்கான அந்த விஷயமே அந்த லைட்டை அந்த மொமெண்ட்டா கேப்சர் பண்றது, அந்த கியூரியாசிட்டி இனிமே இருக்காது அப்படின்னு நான் அதை செய்யறதே விட்டேன் அப்படிங்கிற விஷயமா வந்து. இல்ல இவர் சொன்ன மாதிரிதான் நீங்க சொன்னீங்கல்ல, அவரை பார்த்தோன்னா என்ன பண்றது கிட்டத்தட்ட அதேதான். போன ராஜா சார் சிங்கப்பூர் நடக்கும்போது கேஎஸ் கார்த்திக் ப்ரோ வந்து என்னதான் லீடா போயிட்டு ஒரு மாலை கொடுத்து போட சொன்னாரு, அவர் தான் போட்டதான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த ஷோல ஸோ அதில் எனக்கே தெரியல, சொன்னாங்க நீங்க மாலையெல்லாம் போறீங்க, அவர் ஏதாவது சொல்லிடுறாரு. அவர் ரொம்ப ஒண்ணுமே சொல்லல, ரொம்ப ஹாப்பியா வாங்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு, ஐயோ போற பக்கத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு மாலையை போட்டு அவரும் ரொம்ப ஹம்பிளா வாங்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரிதான் நமக்கு அவரை பார்க்கணும்னா நமக்கு என்ன பண்றது, அவர் என்ன சொல்றது, கையெழுத்து கும்பிடுறதா, மாலையை போடுறதா, என்ன ஒண்ணுமே தெரியல டக்குன்னு. அது ஒரு டென்ஷன்லயே இருந்துச்சு. அவர் தான் பிரதர் நீங்க முன்னாடி போங்க, நான் முன்னாடி வரேன்னு அவர் பின்னாடி வந்துட்டு நான் தான் முதல்ல போய் மாலை போட்டேன். ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலா. ஏன்னா நான் பெரிய ஃபேன் ராஜா சார் ஃபேன், முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அப்புறம் இந்த தடவை அவர் ஷோ பண்றேன்னு சொன்னோன்னா சரி டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கூட அவரோட இருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாசி மாசம் ஆளான பொண்ணு அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ். மாசி அதோட பீட் வந்து அந்த பீட் போட்டாலே எல்லாரும் அதை ஒரு அந்த எரோட்டிக் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூட் சாங் அப்படின்னு தேவா சார் அந்த பீட் யூஸ் பண்றாரு ரெஃபரன்ஸ், இதுனா கனெக்ட் ஆகும் கட்டி போடி. ஆனா அதுதான் சார், இந்த பீட் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புதுசு கிடையாது, அவர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனா ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கல. ஏன்னா சில விஷயங்கள் அண்டர் ரேட்டடா இருக்கலாம். அப்படி கொடுத்த பீட் தான் டிஏஎஸ்சிஓ அதேதான். அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் மியூசிக் ஜீனியஸ். அது வந்து வேற லெவல்ல இருக்கு. அது வந்து சம் ஸ்பெஷல் கேரக்டர். அவர் எடுத்த போட்டோஸ்லாம் நீங்க போய் நீங்க பாருங்க. என்ன கேள்விப்பட்டேன்னா ராஜா சாருக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் நிறைய ஹிந்தி பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, ராஜா ராஜா சார் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பாட்டை கேட்கிற ஆடியன்ஸே வந்தாங்க. மற்ற லாங்குவேஜஸ் தெலுங்கு எல்லாமே வந்து தமிழ் பாட்டை கேட்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் ஆக்சுவலா ராஜா சார் வந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி அவரு கமல் சாரே சொல்லுவாரு, எங்கள் தமிழ் இசைக்குள்ள அந்த பாஸ்கார கொண்டு வந்து இறக்குனாரு பாருங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க இந்தியெல்லாம் விட்டு இங்க வந்தோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாரு. அந்த சவுண்டிங் அப்போ கூட அவர் ஆரம்ப காலகட்டம் கூட 3 track சிஸ்டம் தான், அதுக்குள்ள அவ்வளவு கொண்டு வர்றது இட்ஸ் நாட் ஈஸி. வாசிங்க. நினைவாலே அழைப்பே நிலாவேவா செல்லாதேவா. இந்த மாதிரி நிறைய எல்லா பாட்டு எஸ்பிபி சார் பண்ணலாம், பாடும் நிலா எஸ்பிபினே வச்சுட்டாங்க. ஆமா, அந்த பாட்டெல்லாம் வந்து எஸ்பிபி சாரே சொல்லுவாரு, பாடு நிலாவே. நிறைய நிலா பாடு. ஏன் கவிதை மலர் நிலவு தூங்கும் குங்குமச்சம் நினைவு தூங்கிடாது தூங்கிடாது இரவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும்
ஸ்ட்ரீம் இன்ஜின் போய் பாத்திருக்கீங்களாடா, கேட்டிருக்கீங்களாடா சவுண்ட? நான் அடிக்கடி கேட்பேன். இல்ல டாடி அதெல்லாம் நான் கேட்டது. இந்த பாட்டை கேளுங்க, அவங்களுக்கு போகுதே போகுது. அவர் அப்படியே ஆரம்பிப்பாரு அந்த ஸ்ட்ரீம் இன்ஜின், அந்த ஸ்ட்ரீம் இன்ஜினோட ஒரு சவுண்டு, அந்த ட்ராக்ல போறது, அதுல இருந்து அப்படியே அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் மாதிரியே அந்த நம்மள அந்த ஃபீல்டுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாரு. ட்ரெயின் போயிட்டு இருக்கிறோம். ஆமா ராஜா சார் மியூசிக்ல வந்து உடுக்க வந்து அதிகமா யூஸ் பண்ணப்படும். ஆமா, பிரமாதமா யூஸ் பண்ணுவார். ஒவ்வொரு இதுலயும் நல்லா யூஸ் பண்ணுவார். நல்லா இருக்கும். உடுக்கை பாடல்கள், உடுக்கை, உருமி, உருமி, கடசிங்காரி, எல்லா கடசிங்காரி இல்லாத பாடல்களே இல்ல. அவ்வளோ தப்லா கனெக்ட்ல கடசிங்காரி சார். கடசிங்காரி ஆடியன்ஸ்க்கு கடசிங்காரி சவுண்ட் சொல்லலாம். அந்த சவுண்ட் வரும். அது எத்தனை பாட்டுல அந்த சவுண்ட் இருக்கும். ராஜா ரிட்டர்ன்ஸ் டு சிங்கப்பூர் 8 February 2025 சிங்கப்பூர் எக்ஸ்போ மாலை 6:30 மணிக்கு. மறக்காம வந்துருங்க. இசையால் இணைவோம்.